சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அருகே மாநகர பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் 2 பேர் படுகாயமடைந்தனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். இந்த விபத்து குறித்தான விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னை அண்ணா சாலை ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே பேருந்து நிறுத்தத்துல பூந்தமல்லி, அதாவது பிராட்வேயிலிருந்து பூந்தமல்லி செல்லக்கூடிய மாநகர பேருந்து 54 என்ற தடம் எண் கொண்ட பேருந்து நிறுத்தத்தில் நின்றுவிட்டு வலதுபுறமாக சாலையினுடைய பிரதான சாலைக்கு பேருந்து நகர்ந்திருக்கிறது. அப்பொழுது இருசக்கர வாகனத்துல பின்னால் இருந்து, பேருந்தினுடைய பின்பகுதியில் இருந்து, அதாவது பல்லவன் சாலையிலிருந்து அண்ணா சாலை நோக்கி இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் வந்த 2 இளைஞர்கள் அதிவேகமாக அவர்கள் இருசக்கர வாகனத்தை இயக்கி வந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது இந்த சாலைக்கு வந்த பேருந்தினுடைய பக்கவாட்டில் வேகமாக வந்து மோதி இருக்கிறார்கள். மோதியதுல 2 பேருமே வந்து தூக்கி வீசப்பட்டு இருவருக்குமே தலை உள்ளிட்ட பகுதிகளில் வந்து காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியேறி இருக்கிறது. உடனடியாக ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக மீட்கப்பட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அங்கே இருவரும் வந்து படுகாயம் அடைந்திருப்பதனால தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. விபத்து குறித்து இந்த போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.